10ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து சனி பகவான். அப்போ சூரியன் ஒரு பகுதி நல்லா இருக்கணும், தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் ஒரு பக்கம் நல்லா இருக்கணும். அப்போ தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குது, ஆனால் பதவி அங்கே உயர்வாக வரணும் அப்படின்னா அவங்க வந்து பண காரியம் கைகூடி வர வேண்டும். அந்த காரியத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய பகவான் உங்கள் ராசியில் வந்து கிடக்கூடாது. இப்போ 5ஆம் ஸ்தானத்தில் அந்த சூரிய பகவான் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த காரிய ஸ்தானத்துக்கு வந்து தடையாக இருக்குது. அப்போ அந்த 5ஆம் ஸ்தானத்திலிருந்து அவங்க வந்து தடையாகக்கூடிய ஸ்தானங்களை வந்து பார்த்தா 3, 6, 10, 12 வந்து பார்த்தா காரிய தடையாகக்கூடிய ஸ்தானங்களாக ஆகும். ஆச்சுங்களா? மெயினாக வந்து இதில் வந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், அதுக்கப்புறம் வந்து 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை வந்து காரிய தடை கூடிய ஸ்தானங்களாகும். அப்போ ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் அந்த ஸ்தான அதிபதிகள் இந்த நான் சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அவங்க வந்து காரிய தடை வெற்றி கொள்ள முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அப்போ சூரியனுடைய தானம் என்ன அப்படின்னா கோதுமை தானத்தை கொடுக்கறது நல்லது. பரிசில் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை இல்லாத மலர்களை, காகிதப்பூ, அந்த காகிதப்பூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் காகிதப்பூவை வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனாங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடையும். இது மேசராசி நபர்கள் காகிதப்பூவில் வந்து ஆரஞ்சு கலர் பூவை யூஸ் பண்ணலாம்.